தமிழை போற்றி. முழு வீடியோ பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை தெரிவிங்க. இந்த இது ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்சாதே இந்த சமுதாயமே மாறும். தயவுசெய்து முழு வீடியோ பாருங்கள். வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது மழை பெஞ்சனால. ஒரு 200க்கும் மேற்பட்ட உயிரிழந்து வராங்க, ஒரு 300க்கும் மேற்பட்டவங்கள காணோம். இப்படி ஒரு சூழலில் சூரல் மலையில் ஒரு பாட்டியும் பேத்தியும் அந்த பாட்டியோட பேர் சுஜாதா, பேத்தி மிருதுலா. அவங்க குடும்பம் எங்கே போனாங்கன்னே தெரியல. மழை வெள்ளம் தானே எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. மழைலாம் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இருட்டு, என்ன செய்யறதுனே தெரியாமல் காட்டு வழி தேயிலை தோட்டத்துக்குள்ள பக்கம் நடந்து போயிருக்காங்க. அது தேயிலை தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிருக்காங்க. பார்த்தோன்னா சவுண்டு, யானை பிளிர்ற சவுண்டு. இவங்களுக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு, ரொம்ப பாட்டம் அடைகிறாங்க. இவன் மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருக்கு. உயிருக்கு அவ்வளோதான், நம்ம உயிரே போயிடும், வெள்ளம் போகுது. இதாவது சிறுத்தை நடமாடுற பகுதி, சிறுத்தை கரிஞ்சிறுத்தை இதெல்லாம் நடமாடுற பகுதி. ஐயோப்பா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சா, நம்ம வாழ்க்கை கூட நம்ம கூட அனுபவிச்சிட்டோம். ஆனால் நம்ம பேத்தி என்ன செஞ்சு, பேத்தியோட வாழ்க்கை என்ன ஆறுது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போத்தே யானை பிள்ளைற சவுண்டு கேட்குது. பார்த்தா 3 யானை வருது. இவங்க பயந்து நடுங்குறாங்க. அவங்க பேத்திக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பிள்ளை பயப்படுது, சின்ன பிள்ளை. அந்த பாட்டி அந்த யானையை ஒரு விலங்கா பார்க்கல. அவ்வளோ பெரிய உருவம், தரையில் வாழ்கிற விலங்கு இனத்திலே மிகப்பெரியது. அவங்க அந்த பயமே இல்லாமல் அவங்க யானையாக பார்க்கல. யானையாக பார்க்க அவங்க கும்பிட்ற தெய்வமா, பிள்ளையாரா, கணேசனா, விக்னேஸ்வரனா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எங்களை காப்பாத்திரு, எங்களுக்கு வேற வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, உனைய நீதேன் கதி அப்படின்னோடனே இவங்க யானைக்கு சொல்லுவாங்க ஒரியா மொழிதான் புரியும் அப்படின்னு. இந்த யானை பாகம் சொல்லுவாருங்க, தமிழ் கற்றுக் கொடுத்தாதே புரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டியோட மொழி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த யானைக்கு 3 யானைக்கும் புரிஞ்சு அவங்க எந்த விலங்கட்டையும் கொடிய விலங்கட்டை காப்பாத்துங்கிற நோக்கத்தோட யானை பக்கத்துலேயே உட்காந்துருச்சு. உங்கள் பக்கத்தில் பாதுகாப்பாக இருந்து திரும்ப இராணுவத்தை சேர்ந்தவங்க, மீட்பு படையோட அதிகாரிகள் வரந்தண்டி யானை அங்கே இருந்து அவங்கள பாதுகாத்து இருந்திருக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான மனிதனே மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கான். ஆனால் விலங்குகள் பண்போட வாழுது அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். இதே பகுதியில் வயநாட்டிலதே யானை நாசம் பண்ணுது, பழங்களை சாப்பிட்றது, கிழங்கு எடுத்து தின்றுது அப்படின்னு சொல்லி அன்னாச்சி பழத்துக்குள்ளே வெடியை வச்சு கொடுத்தான். ஏன் யானையோட தாடை உடஞ்சி அந்த பழத்தை திங்கிறப்ப அந்த தாடை தொங்கி சாப்பிட முடியாமல், இத்தனைக்கும் அந்த யானை கர்ப்பிணி யானை ஒரு 5 நாள் சுற்றிக்கிட்டே போய் அடுத்து ஒரு குளத்தில் நின்னவனையே இறந்து வச்சுங்க. இவ்வளோ வேதனை. இது ஒரு பக்கம் இருக்கா. இது இந்த பாட்டி ஒரு யானையை தெய்வமா, பிள்ளையாரா, கணேசனா, சிவனோட மகனா அப்படின்னு நினச்சி வேண்டியிருக்காங்க. நடந்திருக்கு, பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இதே சம்பவம் நேற்றுங்க பாராளுமன்றத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே பட்ஜெட்டை பற்றி விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ராமநாதபுரத்தை சேர்ந்த நவாஸ்கனிங்கிற எம்பி பேசுகிறாரு, நிதி எங்களுக்கு தரல, இது பண்ணலை அப்படிங்கிறதுக்கு பேசுறக்கா. அவர் சொல்றாரு, கடை தேங்காயை எடுத்து வழியில் வர யானைக்கு உடைச்ச கதையாக. எப்படி பேசுறாங்க நம்ம எப்படி சொல்லுவோம், கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா அப்படின்னு பேசுவோம். அது என்னன்னா, கடை தேங்காய்னா கடையில் விற்கிற தேங்காய் இல்லை, கடைசியில் இருக்க தேங்காய், ஒன்றுக்கு உதவாதங்க கொப்பரை தேங்காயில் கூட உள்ள எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் தேங்காய் இருக்கும். அது கூட இல்லாமல் சும்மா கருப்படிச்ச தேங்காய், அதை எடுத்து போய் பிள்ளையாருக்கு உடைக்கலாமா? வழி பிள்ளையார்னா நமக்கு வழிகாட்டுற பிள்ளையாரு, நம்ம இருளிலிருந்து சரியான பாதை கொண்டு வர பிள்ளையாருக்கு உடைக்கலாமா அப்படின்னு சொல்றது. இவர் அதை சொல்றாரு, கடை தேங்காய் எடுத்து வழியில் வர யானைக்கு, அதாவது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதான். ஏன் சொல்லக்கூடாது? அவர் இஸ்லாமியர் பிள்ளையாருன்னு சொல்லலாமா? கணேசன் சொல்லலாமா? நான் யானந்தேன் சொல்லுவேன், ஒரு மிருகந்தேன், அது தெய்வம் கிடையாது அப்படின்னு. நீ எப்படி அந்த பிள்ளையாரை கும்புறேன் போட்டு ஓட்டு போடலையா? உனக்கு நவாஸ்கனி உங்களுக்கு ஓட்டே போடலையா? நீங்க கொரியர் இது பண்றீங்களே, வியாபாரம் நடத்துறீங்களே, அந்த கொரியர் இந்துக்களே பயன்படுத்தலையா? அந்த பிள்ளையாரை கும்புறவன் பயன்படுத்தலையா? இஸ்லாமியர்கள் ஓட்டுல மட்டும்தான் நீங்க ஜெயிச்சிங்களா? ராமநாதபுரத்தில் டெபாசிட் வாங்க முடியாது. இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டும் போட்டிருந்தா ராமநாதபுரத்தில் வர டெபாசிட் வாங்க முடியாதுங்க. இத்தனைக்கு ஒரு உதய சூரியன்லையோ ரெட்டலையோ இன்னும் ஜெயிக்கல. ஏணி சின்னத்தில், ஏணி சின்னம் நம்ம மதத்துக்கு அப்பாற்பட்டு தேடி பார்த்து ஏணி சின்னத்தில் ஓட்டு போட்டாங்களே இந்துக்கள். உனக்கு பிள்ளையாருன்னு சொல்ல வாய் கூசுது யானை அப்படின்னு பேசுகிறா. ஆனால் யானையும் எங்களுக்கு தெய்வம் தான். யானை சொல்கிறேன், எங்களுக்கு மனசு இல்லை, மனசு கஷ்டமில்ல. இல்லை யானைன்னு சொல்லிக்கலாம், நாங்கள் எதை வேணால் கும்பிடுவோம், எங்களை பற்றி கவலையே இல்லை.
ஒரே ஆளுதான் அதை கும்பிட மாட்டேன்னு சொல்ற ஆள் நாங்க இல்ல. ஆனா உனக்கு மனநிலையை பாரு, பிள்ளையாருன்னு சொல்றது வந்து ஒரு கடவுளை சொல்லணும், அந்த பேர் நம்ம வாயில சொல்லக்கூடாது அப்படிங்கறக்காக யானைன்னு சொன்னேன்னா நீ எல்லாம் மனிதன் தானா? உன்னை என்னத்தை நீ மனித நேயத்தை படிச்ச? எப்படி நீ எல்லாருக்கான மக்களுக்கு நீ சேவை செய்வ? எப்படி ஒரு மாநில பாராளுமன்ற உறுப்பினர் நீ சரியான முறையில் நடந்துக்கிருவ? சரி அப்படிலாம் பேசிட்டு சரி தொகுதி மக்களுக்காக நீ குரல் கொடுப்ப, பட்ஜெட்டுக்காக குரல் கொடுப்ப அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போய் என்ன சொல்ற, பள்ளிவாசல பூரா கோயிலுன்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அயோத்தியில் போட்டாங்க, அயோத்தியை கோயில் கட்டிட்டாங்க, அடுத்து மதுராவில் கட்ட, இதைத்தானே பேசுற? இதுக்கே உனக்கு இதை பேசுறதுக்கே உனக்கு ராமநாதத்துக்காரை ஓட்டு போட்டானா? கமுதியில் இருக்கணும், முதுகுலத்தூர்ல இருக்கணும், ராமேஸ்வரத்தில் இருக்கணும், மண்டபத்தில் இருக்கணும், தேவைப்பட்டினத்தில் இருக்கணும், உனக்கு இதுக்கே ஓட்டு போட்டாங்களா? நீ போய் அங்கே போய் மதத்தை பற்றி பேசுறதுக்கு நீ வேணா சொல்ல வேண்டிய, நான் முஸ்லீம் மட்டும் ஓட்டு போடுங்க, நான் முஸ்லீமுக்காக நான் அங்கே போய் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருந்தேன்னா நீ வந்து போய் பேசலாம். இந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கேன்னு தான் நான் ஓட்டு வாங்கினேன். இப்படி அசிங்கம் அல்ல உனக்கு? எப்படி அப்படி மனசு வருது? எல்லாத்துக்கும் பொதுவான ஆள்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிட்டு பிள்ளையாருன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரலன்னா நீ எந்த மாதிரி மனிதன் பாருங்க. இந்த சமூகத்தில் நம்ம எப்படி வாழ்றோம் பாருங்க. ஒரு அம்மா வந்து ஒரு பாட்டி ஒரு காட்டு யானைய பிள்ளையான்னு சொல்லி வணங்குறாங்க. அவங்க நான் பிள்ளையாரா பாக்குறாங்க, சாமியா பாக்குறாங்க. இவர் பிள்ளையார யானையா பாக்குறாரு, ஒரு மிருகமா பாக்குறாரு. ஏய், நீங்களா எப்படா திருந்துவீங்க? இந்த சமூகம் உருப்படம் தமிழை போற்றி.